Hi friends, welcome to Viji's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு நிறையவே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் மறக்காமல் பார்க்க முடியும். இந்த பேஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு நிறைய பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு தான் நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டு நல்லா உரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியை பார்த்திங்கன்னா அதோட தோலெல்லாம் சீவிட்டு அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது நான் இஞ்சி பூண்டு இதெல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். பூண்டு இப்போ நல்லா பாருங்கள், பூண்டு இந்த கப்பில் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஞ்சியை நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம பூண்டை விட கம்மியாக தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம நார்மலாக பூண்டு எப்போவுமே நம்ம நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு எடுத்துக்கணும்னா நிறைய எடுத்துப்போம். இஞ்சி கம்மியாக எடுத்துப்போம். இப்போது இதை அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு ஜார் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஜாரில் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் இதுலேயே ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம 3 மாதம் வரையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தண்ணி ஊற்ற வேணாம். ஸோ தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சிட்டு இது எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஓரளவு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இது எல்லோயிஷாக தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம 3 மாதம் வரையில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா அது கெடவே கெடாது. இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 3 மாதம் வரையில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தீரும்போது நம்ம இந்த பாட்டிலை ஃபில் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது கடைக்கு போக வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.